நல்ல வார்த்தை உனக்காக வேணும், உனக்காக உன் வாழ்க்கைக்காக கேட்டதுக்கா, வருமானத்துக்காக கேட்டதுக்கா? உண்மையிடமானே புரியல, புரியல எனக்கு. ஒரு தெய்வத்துக்காக கேட்டதுக்கா பதிச்சு விட மாட்டேனா? ஒரு 2 வாரத்தோட நிப்பாட்டுட்டேனா? நிப்பாட்டலையே. அப்ப அதெல்லாம் விட்டுரு. உன் தெய்வம் மட்டும் தான் வேணுமா? உன் தெய்வம் உன்ட்ட பேசணுமா? உன்னை பிடிச்சு கொடுக்கணுமா? இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா? உன் ஆலயத்தில் இருக்கான்னு முதல்ல பார்த்துருவோமா? உன் ஆலயத்தில் நல்லா தான் இருக்கு. உன்கிட்ட தான் வேணுமா? உனக்கு வேணுமா? உன்னை பிடிச்சு கொடுக்கணுமா? மண்டிடு, மண்டிடுறா. இந்த ஊர்ல இருந்து வர்ற காணிக்க வை கையில. ஏற்கனவே 2 இடத்துல வாக்கு கேட்டு போனேன், என்னாச்சு? பதிச்சு விடுறா. எங்க கேட்கணும் நீ என்கிட்ட பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. நான் பொய் சொல்றவன் கிடையாது. வாக்குல சொல்ற வார்த்தை புரியுதா? ஏற்கனவே வாக்கு கேட்டுருக்கடா. இந்த இல்லை நான் என்கிட்ட வந்து கேட்டேன்னு சொல்லவே இல்லையே உன்ட்ட. நீ ஏற்கனவே 2 இடத்துல போய் வாக்கு கேட்டுக்கன்னு தானே சொன்னேன். சொன்னா சொல்லலையாடா? எங்கேயுமே நம்பிக்கை இல்லாம போற. அப்புறம் இங்க நம்பிக்கை இல்லை. எதுக்கு இங்க வந்திருக்க? ஏக்கு இங்க வந்திருக்க? எங்கேயுமே நம்பிக்கை இல்லாம போற. ஏன் இங்க வந்திருக்க? எப்படி நம்பின? இப்ப மட்டும் எப்படி நம்பின? புரியல. நான் மட்டும் உன்னை செஞ்சு கொடுத்துருவேனா? ஏய், நான் கோபத்துக்கு கோபம், பாசத்துக்கு பாசமா இருப்பேன், பேசுற விதத்துல பேசுவேன். அதான் நான் ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. நான் ரொம்ப அதிகாரம் பிடிச்சவன்டா, ஆணவம் பிடிச்சவன், உண்மை கர்வம் பிடிச்சவன், ரொம்ப கோபக்காரன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாக்கு வேணா எளிமையா பாக்குற மாதிரி இருக்கலாம். ரொம்ப கோபக்காரன். அசிங்கப்படுத்துறதுல அசிங்கப்படுத்தி கொடுவேன். சூட்சுமமா வாக்கு சொல்லுவேன். கண்டிப்பா முக்கியமா அதிகமா நான் சூட்சுமமா தான் வாக்கே சொல்லுவேன். ஏன்னா என் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைய அசிங்கப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக சூட்சுமம் மட்டும் தான் அதிகமா வாக்கு சொல்லுவேன். எனக்கு இந்த பொய் பேசுற பிடிக்காது. சொல்ற வார்த்தை புரியுதா? எனக்கு பொய் பேசுற பிடிக்காது. இது எப்படி நல்ல வார்த்தை கேட்டுக்கணும். சொல்ற வார்த்தை கவனமா கேட்டுக்க. ஒரு இடத்துல வாக்கு பார்த்த இடத்துல ஒரு இடத்துல சரியில்லைதான். சொல்றபடியா மை வச்சு பார்த்தா சரியில்லைதான். ஒரு இடத்துல வாக்கு பார்த்தவன் இந்த மாதிரி புனிதமான வாக்கு பார்த்தவன். ஆனா அவனுடைய வாக்கு உனக்கு நம்பிக்கை இல்லை. அது சொல்ற அளவுக்கு இல்லை. அந்த வார்த்தை நிலைப்பாடு சரியில்லை. ஆனா இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உனக்கு பிடிச்சு கொடுக்குறேன், உனக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்குறேன், மையப்படுத்தி கொடுக்குறேன். நான் சொல்ற காலம் வரைக்கும் கொஞ்சம் காத்துறேன். சொல்ற வார்த்தை புரியுதா? உடைச்சிருவோம்டா. இப்ப நான் உன் கட்டை உடைச்சிடுறேன், ஒரு தெய்வத்தோடைய கட்டை உடைச்சிடுறேன். மறந்துடக்கூடாது. இப்ப கோவில்ல நான் கட்டெல்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு கையில காணிக்க விட்டுரு. எதுனாலும் சரி மறந்துட மாட்டேங்கல. கட்டு காணிக்கிறாது, கட்டை உடைச்சதுக்கு மறந்துடக்கூடாது. சரி, ஆனா காலம் சொல்லுறேன். அந்த காலத்துக்குள்ள உன்ட அதிகாரம் பிடிச்சு கொடுத்துறேன். அதிகாரம் நான் தான் வரணுமா? இல்ல உன் குலதெய்வம் வரணுமா? யாரு நானு? அப்ப அது யாரு? இப்ப புரிஞ்சா யாருன்னு? அதிகாரம் முடிக்கிறதுக்கு ஆணவமா இருக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. எப்பவும் நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. மறுபடியும் சொல்றேன், என்ன நம்பு. நம்பி இரு, நான் செஞ்சு கொடுக்குறேன். மறந்துட மாட்டேங்கடா. சரி, வேற ஏதாவது அதாவது அந்த அந்த சின்ன கனி எடுங்க. இந்த நடுவில் இருக்குவாங்க சின்ன கனி, இங்கிட்டு இருக்குவாங்க சின்ன கனி. ஐயா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதே சின்ன கனி. சின்னது கண்ணு தெரியலையா? கொடுங்க. இதுல ஒரு சூடத்தை எடுங்க. இதோட புரியுது. சூடத்தை வச்சு இதை போடுங்க. தெய்வம் இருக்கிற இடத்துல பிரச்சனை பெருசா தெரியலடா. சொல்ல புரியுதா? நீ கொஞ்சம் சரியா இருக்கணும். நீ சரியா இருந்தா மட்டும்தான் நான் எப்பவுமே உன் மேலே ஏறி வருவேன். நான் ஏறணும்னா நீ கவனமா இருக்கணும். உன் வார்த்தைகள் சரியா இருக்கணும், உன் எண்ணம் சரியா இருக்கணும். உன் சொல் வார்த்தை அடுத்தவங்ககிட்ட எப்பவுமே வார்த்தை கடுமையா இல்லாம, நான் கடுமையா தான் பேசுனேன் பாத்தியா? சொல்ல புரியுதா? ஆனா உனக்கு கடுமை இல்லாம இருக்கணும் உன் வார்த்தை. சொல்ல புரியுதா? மறந்துடக்கூடாது. நான் இப்படிதான் கடுமையாக இருப்பேன். என் பிள்ளை எனக்கு வேணும்னா ஆதரவா அப்படியே போய் பணிஞ்சு போய் வாடான்னு அப்படி செல்லமா தூக்கிட்டு வருவேன்.
அப்படியே ஆளுனாங்க. சொல்ற வார்த்தை புரியல. அப்போ நீ தான் சரியா இருக்கணும். தெளிவா சொல்லிட்டேன், நீ தான் சரியா இருக்கணும். குடும்பம் தலை கொடுங்க. சரி, அதே போல் கண்டிப்பாக உட்கார வச்சிடுறேன், பிடிச்சி கொடுத்துட்றேன். காலை மட்டும் சொல்கிறேன், இந்த காலை வரைக்கும் கொஞ்சம் காத்துருந்து மறந்துடக்கூடாது. ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் காத்துக்கிறேன். அவ்வளோ காலம்லாம் காக்க விட மாட்டேன், பயப்படாத. ஏன்னா நல்ல வார்த்தை கேட்கணும். உனக்கு அதுதான் ஒரு பட்டம் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது அதுதான் உனக்கு பட்டம் வேணும்னு நினைக்கிறேன். செஞ்சுருவோம். சொல்ல புரியல. உன் ஆலை இருக்கிற இடத்துக்கு, நான் இருக்கிற இடத்துக்கு அப்படி சொல்லணும். உனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரணும். சொல்ல வார்த்தை புரியல. அங்கே வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு பிடித்தது என்னன்னா நெய் பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? எனக்கு. மணக்க வச்சு நான் கூப்பிடு. அதே போல் அங்கே 3 கனி வச்சுக்க. எனக்கு தேவையான சும்மா அதுக்கப்புறம் நீ ஜாம்ராணி போடு, என்ன வேணாலும் போடு. அதெல்லாம் நான் வந்து எனக்கு மணக்கணும் நெய், அவ்வளோதான். நீ அப்படி வச்சு எனக்கு 3 எலுமிச்சம்பழம் வச்சுக்க. அதுதான்டா ஐயா, அதுதான் நெய் பொங்கல். மணக்கணும். சக்கரை பொங்கல் அமாவாசை பௌர்ணமிக்கு மணக்கணும். அதாவது நெய் அவ்வளோ இருக்கணும்டா. அப்படியே நான் அதை உருகிடணும், அப்படியே வரணும். அப்படியே என் பிள்ளை கூப்பிட்றான்டா, அந்த வாடகையே நான் வந்து எப்படி வந்து நிற்கணும், உன்ட்ட இப்படி வந்து உருவமாக வந்து நிற்கணும். சொல்ற வார்த்தை புரியல. இப்படி அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சிடு. மறந்துடக்கூடாது. தொடர்ச்சியாக செஞ்சுக்க. 6 மாதத்துக்குள்ள நான் வந்து உட்காந்துருவேன். மறந்துடக்கூடாது. ரமணே, என்னத்தான் அதிகாரம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன், பிடிச்சிடுறேன். சொல்ற வார்த்தை புரியல. இந்த கனியை மஞ்சள் துணியாரம் பிடிச்சி வச்சுக்க. 11 ரூபா காணிக்க எடுத்துக்க. பக்கத்தில் 11 ரூபா காணிக்க எடுத்துக்க. விடாமல் விளக்கு போடு. 48 நாளைக்கு. கவிச்சை இல்லாமல் தான் சந்தோஷம். இப்போ வேஷத்துக்காக காவி கட்ட தேவையில்லை. சொல்ற வார்த்தை புரியல. மறந்துடக்கூடாது. நீ இயல்பாகவே இருந்துக்க. மறந்துடக்கூடாது. ரமணே, கவிச்சை இல்லாமல் விளக்கு போடுறாங்க. இயல்பா இருந்துக்க. கவிச்சை இல்லாமல் விளக்கு போடு. மறந்துடக்கூடாது. மறந்துடவே கூடாது. இந்த விழுதி நான் விளைவிக்கல. மறந்துடக்கூடாது. மனை நான் கிடையாது. நான் இப்பயே உனக்கு நாக்கு கொடுத்துருக்கேன். இப்பயே நாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நீ இருக்கிற விதத்துல தான் நான் வந்து உட்கார முடியும். சொன்ன வார்த்தை புரியல. கண்டிப்பாக. அதே போல் வருமானமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். குடும்பத்திலையும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக வந்துருக்கிறேன். அதே போல் பேசுகிறவன் பேசட்டும், நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சொன்ன புரிஞ்சாடா. இப்போ உனக்கு விளக்கம் புரிஞ்சுருக்கோம். எல்லாத்துக்கும் புரிஞ்சா. விடாமல் வீட்டில் விளக்கு போடும். இந்த கனியை நல்ல வார்த்தைகள் விடாமல் விளக்கு போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கனியை உன் கூட வச்சுட்டேன். அதாவது விபதியில் போட்டு வச்சுட்டேன். மறந்துக்கூடாது.